ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. நம்ம பீச் சைடு போனோன்னா இந்த தேங்காய் மாங்காய் சுண்டல் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த தேங்காய் மாங்காய் சுண்டல் ஈஸியாக சிம்பிளாக எப்படி வீட்டிலையே செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் நான் 1 கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணியை ஓவர் நைட்டு ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது வெள்ளை பட்டாணியில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு உங்களுக்கு தேவைன்னா, நான் சுண்டல்லையே உப்பு போட்டிருக்கோம். மேலே மசாலாக்கெலாம் உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை இதுவே போதுமானதாக இருந்தால் விட்டுருங்க. மாங்காய் ஒரு மாங்காயில் ஒரு சைடு மட்டும் துருவி சேர்த்துக்கோங்க. 1 கேரட்டு துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் மாங்காய் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.